நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சத்தமில்லாமல் ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கிறார். சீனியர் ஜூனியர் என்கிற அந்த பகை உணர்ச்சி. ஆகவே நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று நீங்கள் அடுக்கு மொழியிலே பேசினாலும் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு எரிமலையாக ஓய்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது வெடிக்குமோ என்று இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அதை அணைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். வைரமுத்து இந்த வண்டி மைந்தர் அவரும் முயற்சி செய்திருக்கிறார், முதல்வரும் முயற்சி செய்திருக்கிறார், சம்பந்தப்பட்ட இருவர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் காட்டுத்தீயை அவ்வளவு எளிதாக பற்ற வைத்த காட்டுத்தீயை அவ்வளவு எளிதாக அணைத்துவிட முடியாது என்பதற்காக அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனதிலே அனலாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அது எப்போது வெடிக்குமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்பதை சொல்லி காலம் நமக்காக காத்திருக்கிறது. காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள பிறந்தவர் என்று இப்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நம்முடைய தலைவராக எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய இன்றைக்கு நாம் தமிழருடைய நிறுவன தலைவராக இருக்கிற நம்முடைய தென்பாண்டி சிங்கம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் சீமான் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மதிநுட்பம் உள்ள ஒரு தலைவர் என்று சொன்னார் அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்று இன்றைக்கு தோழமையிலே இல்லை என்றாலும் இன்றைக்கு புரட்சி தமிழருடைய அருமை பெருமைகளையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய கருவியும் அவருடைய உழைப்பையும் அவருடைய நிர்வாக திறமையும் நேரிலே பார்த்தவர்கள் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு காலம் கழித்து வருகிற நேரத்திலே அன்றைக்கு இந்த உறுப்பினர் உரிமை சீட்டு உங்கள் தலையிடத்தை மாற்றுகிற சீட்டாக அமையும். இது கிளி எடுத்து கொடுக்கிற அதிர்ஷ்ட சீட்டு அல்ல, உழைப்பால் உயர்கிற உத்தமர்களுக்கான அடையாள சீட்டு என்பதை எடுத்து சொல்லி உங்கள் பாதங்களிலே என் நன்றியை காணிக்கையாக்கி இந்த எழுச்சி மிகு நிகழ்ச்சியை எங்கள் அருமை அப்பா மிக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்து இங்கே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே தம்பி ராஜாங்கம் போன்றவர்களுக்கும் இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை சேர்த்ததற்கு பிறகு நாங்கள் வார்டு வாரியாக வந்து அது சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை நம்முடைய பொறுப்பாளர்கள் உங்களிடத்திலே விவரத்தை தெரிந்து கொள்வார்கள். இது இன்ஸ்பெக்ஷன் அல்ல, இது உங்கள் மீது இருக்கிற அஃபெக்ஷன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இது உங்களை கண்காணிப்பதல்ல, உங்கள் மீது இருக்கிற கனிவு என்பதை எடுத்து சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.